சேதுபதி நல்ல மனசுக்காரர். அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பலாமரம் இருந்தது. ஹூம், இந்த வருஷம் பலா மரத்துல நிறையவே காய்கள் வந்திருக்கு. இத பார்க்கவே மனசுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு. ஒரு நாள் நல்ல மனம் கொண்ட கதிர் அந்த வீட்டுக்குள் சேதுபதியை பார்க்க வந்தான். ஐயா, கொஞ்சம் வெளியில வரீங்களா? சொல்லுங்க தம்பி, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஐயா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊர்ல இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு சிறப்பு சாப்பாடு போடுறேன். அதனால உங்க பலா மரத்திலிருந்து ஒரு பலாக்காயை கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். ஓ, அப்படியா கதிர், நீ செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால பலா பழத்துக்கு நான் பணம் எப்படி வாங்க முடியும்? உனக்கு பிடிச்ச பலாக்காயை வெட்டி எடுத்துக்கோ. அதுக்கு பதிலா எனக்கு நீ பலாக்காயை வெட்ட மரத்து மேலே போகும்போது மரத்துல நல்லா முத்தி போய் இருக்கிற பலாக்காய்களையெல்லாம் நீ அதையெல்லாம் எனக்கு கீழே வெட்டி போட்டுட்டு போனா மட்டும் போதும். எனக்கு அதுவே நீ செய்த பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. நான் இப்போ ஏற முடியாது. நாளைக்கு காலையிலேயே ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்து எல்லா காய்களையும் வெட்டி வைக்கிறேன். ஒரு பலாக்காயை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா ஐயா? சரிப்பா, போயிட்டு நாளைக்கு வந்து பலாக்காயை எடுத்துக்கோ. கதிர் பேசியதை எல்லாம் தெருவுல போய்கிட்டு இருந்த முருகேசன் அதை கேட்டதும் அவன் மனதிற்குள் பொறாமை பொங்கி ஓடியது. கதிருக்கு பலாக்காய் இலவசமாக கிடைக்கப் போகுதே என்று நினைத்த முருகேசன் அதனை உடனே தடுக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்துடன் சேதுபதியிடம் சென்றான். ஐயா, அந்த கதிர் பையா சொல்றது போய் அவன் சொல்றத நம்பாதீங்கயா. இப்படித்தான் எல்லார்கிட்டையும் கண்ட கதையை சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் வாங்கி வெளியில வித்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டதே இல்ல. அதனால அவனை நம்பாதீங்கய்யா. அடா, இந்த கதிர் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு அவன் வரட்டும். என்ன தைரியம் அவனுக்கு? அயோக்கிய பயச்ச. ஐயா, அவன் நாளைக்கு வர வரைக்கும் எல்லாம் காத்திருக்காதீங்க. அவன் இன்னைக்கு நைத்தே இங்க வந்து இந்த பல்லாக்காய்களை எல்லாம் திருடிக்கிட்டு போயிடுவான். அதனால நான் இப்பவே இந்த மரத்துல இருக்கிற பலாக்காய்களை எல்லாம் மரத்துல ஏறி பறிச்சு போட்டுடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? பொறாமை பிடித்த முருகேசன் சொன்னதையெல்லாம் உண்மை என்று நம்பி சேதுபதி அவன் மரத்தில் ஏறி பலாக்காய்களை எல்லாம் பறித்து போடுவதற்கு சம்மதித்தார். சரிப்பா, நீ சொன்ன போலவே இப்பவே காய்களை பறிச்சிருப்பான். முருகேசன் பலா மரத்தில் ஏறத் தொடங்குகிறான். அவனுடைய மனதிற்குள் இன்னும் பொறாமை கலந்த அவசரம் இருந்தது. மரத்தின் மேலே செல்வதற்குள் முருகேசனோட கால் வழுக்க ஆரம்பித்தது. தலைக்கால் புரியாமல் அவசரத்தில் மரத்தில் ஏறிய முருகேசன் கைதடுமாறி படார் என்று கீழே தரையில் விழுந்தான். முருகேசனோட கால் முறிஞ்சி வலியால் தாங்க முடியாமல் அலற ஆரம்பித்தான். அந்த சத்தத்தை கேட்ட சேதுபதியின் மனைவி மணிமேகலை அங்கே ஓடி வந்தாள். உடனே முருகேசனை பார்த்த மணிமேகலை, முருகேசா, ஈவது விளக்கேல் என்ற அந்த பெரிய விதி உனக்கு தெரியாதா? இப்போ உனக்கு நடந்ததை பார்த்தியா? அந்த கதிர்க்கு எங்க அந்த பலாக்காய் இலவசமா கிடைச்சிட போகுதோன்னு நீ பொறாமப்பட்டு அவர்கிட்ட இல்லாததும் பொல்லாதது சொல்லிட்டு நீ மரத்துல அவசரமா ஏறினதால வந்து தண்டனைதானே இது. தெரிஞ்சுக்கோ, ஒருத்தவங்க மனசார கொடுக்க நினைக்கிறத நாம ஒரு போதும் தடுக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க அம்மா, நான் தவறு பண்ணிட்டேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேன். ஆம், நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கும் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உதவி செய்கின்ற யாரையும் பொறாமை குடம் கொண்டு தடுக்காதீர்கள். Welcome to the Ara Stories.